என்னோட பேர் கலைமணி. நான் அக்குபஞ்சர், வர்மா அண்ட் கூசா தெரபிஸ்ட்டா இருக்கேன். நான் வந்து ஸ்கை அஸ்டாக்கரோட அஸ்டா லைஃப் ப்ராடக்ட்ட எனர்ஜி எனக்கு எனர்ஜி வேணுன்றதுக்காக எடுத்தேன். நல்ல எனர்ஜி கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் என்னோட பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் சஜெஸ்ட் பண்ணேன். பர்ட்டிகுலரா நான் சஜெஸ்ட் பண்ணது என்னன்னா, கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் டைஜஷன், ஸ்டொமக் அல்சர், டியோடினல் அல்சர், பெப்டிக் அல்சர்ன்னு இந்த மாதிரி அல்சர் ரிலேட்டட் கேசஸ்க்குலாம் வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் அஸ்டா லைவ ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ நான் குடுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ட தான் குடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ரிசல்ட்னா அவங்களோட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கியூர் ஆயிருக்கு. லாங் டெர்ம் குரானிக் ரொம்ப வருஷமா இருந்த ப்ராப்ளம்லாம் இங்க வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸ் எடுத்ததுலேயே வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அஸ்ட்ரா லைவ் வந்து ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். அஸ்ட்ராவோட இன்னொரு சப்ளிமெண்ட் வந்து அஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. நான் என்னோட ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாளா ஐவிஎஃப் கொடுத்து அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பேபி நின்னுச்சு. அதுல வந்து அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாகி அவங்க மறுபடியும் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஐவிஎஃப் போக விருப்பம் இல்லாம எங்க கிட்ட வந்தாங்க. நான் அவங்களுக்கு வந்து அஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்க வந்து இங்க இல்ல அப்ராட்ல இருக்காங்க. அவங்க கரெக்டா ஒரு 3 மந்த்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை எடுத்து எந்த விதமான டேப்லெட்டும் இல்லாம வெறும் அஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மட்டும் கொடுத்து 3 மந்த்ஸ்ல வந்து ரெகுலர் பீரியட் ஆகி அதுக்கப்புறம் 4th மந்த்ல அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்ப செகண்ட் பேபி பிறந்திருக்கு அவங்களுக்கு. இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது.